இந்த யாக்கோபு அண்ணனை பார்க்க போறாரு. அப்பா வீட்டுக்கு திரும்ப போகும்போது இந்த மந்தையெல்லாம் முன்னாடி அனுப்புறாரு. பாகா பிரிக்கிறாரு. ஆடுகளை, செம்பரி ஆடுகளை, கழுதைய, ஒட்டகங்களை பாகா பிரிச்சு என்ன பண்றாரு, முன்னாடி அனுப்புறது ஏன் தெரியுமா? முன்னாடி போய் எங்க அண்ணனுக்கு என்ன பண்ணு சொல்லு, இது எல்லாம் பரிசுன்னு, இது எல்லாம் உனக்கு பரிசுப்பா அப்படின்னு சொல்லு. ஏன்னா இந்த ஏசாதான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையான்னு யார் அப்பாட்ட கேட்டான். அதனால இப்படி ஏதாவது பரிசு கொடுத்துட்டா இவனை என்ன பண்ணிடலாம், பூல் பண்ணிடலாம். இந்த ஏசாட்ட இருந்து தான் நான் சிரேஷ்டபுத்திர பாகத்தை பிடிக்கிட்டேன். அப்ப அவன்கிட்ட இருந்ததை நிறைய நான் எடுத்து பழகிட்டேன். இப்ப நான் அவனுக்கு அதை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதற்காக இந்த ஆடு மாடுகள் எல்லாம் மந்தையன்னா அனுப்பி விட்டுட்டு யாக்கோபு பின்னாடி வர்றாரு. ஆனா அண்ணன் வந்தவன என்ன கேக்குறாரு? 8 திரும்ப படிங்க. அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். எப்ப எனக்கு எதிர்த்தாப்புல வந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு? யாரு கேக்குறா? ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லைன்னு கேட்டான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு. எனக்கு போதுமானது என்ன சொல்றாரு? இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நீதி செய்கிறவரா இல்லையா? அப்பாட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஒண்ணு கூட இல்லையான்னு கேட்டவன், இவன் போய் வெறுங்கையா போய் திரும்பி வர்றதுக்குள்ள யாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டாரு. அவன் சொல்றான், நீ கொடுத்துதான் ஒண்ணு நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கிட்ட போதுமான அளவுக்கு இருக்குது. இதுதான் கர்த்தர் செய்யற நீதி. அல்லேலூயா. கர்த்தர் இப்படி உயர்த்தி நீதி செய்வார் பாருங்க. ஒரு சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் அவங்கள அழிச்சிடணும், அவங்க இல்லாம போயிடணும், அந்த வியாபாரம் ஓஞ்சிடணும் அப்படின்னா இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி உங்களையும் நான் உயர்த்தி நீதி செய்கிறவர். ஆமென்.